வணக்கம். லோகநாதன். இந்த பதிவில் வானவியல் நிகழ்வான ஒரு அரிய நிகழ்வில் ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 25, 2025. ஆமாங்க, இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி சந்திரன் பூமியில் விழுகாது. அதாவது பூமியில் சந்திரனோட ஒளி நமக்கு கிடைக்கிறது இருக்காது, கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி டைமில் நம்ம வானத்தோட மற்ற நட்சத்திரங்களோட வெளிச்சத்தை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நெபுலாக்கள், நட்சத்திரங்களோட கொத்து தொகுப்பு, பால்வெளி வீதி, இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்காக ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அமையும். ஸோ நள்ளிரவில் நகர விளக்குகள் இல்லாத பகுதியில் நின்று பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். வானத்தோட தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு நோக்கி ஒரு பெரிய ஒளிப்பட்டை நமக்கு தெரியும். அந்த ஒளிப்பட்டையில் நட்சத்திரங்களோடது பால்வெளித்திரள் இதோட வெளிச்சம் தான் அந்த ஒரு ஒளிப்பட்டையாக நமக்கு தெரியும். இது வானத்திலேயே மிகவும் வெளிச்சமாக தெரிகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இதை ஃபோட்டோ எடுக்கிறவங்க, வானவியல் பற்றின ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த தருணமாக இருக்கும். அண்டத்தோட விஷயம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அதிசய வைக்கிற விஷயமா இருக்கும். ஸோ அது நம்ம சாதாரண கண்களில் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதிக்கு நம்ம போயிடணும், ஊருக்கு வெளிப்பகுதியில் இருக்க மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு மலை உச்சிக்கு போயிட்டோம்னா வானத்தோட ஒளிக்கற்றையை நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்க முடியும். அதே இன்னும் நல்லா அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இருள்லேயே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதோட முழு விஷயத்தையும் நம்ம நல்லா பார்க்க முடியும். அதோட முழு சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். தொலைநோக்கி வச்சு பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக நம்ம இதோட வெளிச்சத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இது வேடிக்கையான உண்மையாக தானே இருக்குது. வட அரைக்கோளத்தில் ஜூன் மாதம் நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரைக்கும் வெளிச்சம் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த ஒளிக்கற்றை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்க்க முடியாதவங்க மற்ற நாள்கள் கூட பார்க்கலாம். ஆனால் அமாவாசை அன்றைக்கி பார்க்கும்பொழுது அது ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப தெளிவாகவும், நம்ம அண்டத்தோட பிரபஞ்சத்தோடு நேரடியாக நம்ம இணைந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு, அது மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.